செடுப்பாங்க ஆக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா ஊரை பார்க்க போயிருந்தனால நம்ம அண்ணன் கடையில் இளநீர் குடிக்கணும் வண்டி நிறுத்திருந்தேன். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஊரை பார்க்கறது ரொம்ப வருஷமாக இருக்காரு. நான் எப்போவுமே இளநீர் குடிக்கணும்னு இவர்கிட்ட தான் குடிப்பேன். ஒரே இளநீர் பார்த்தீங்கன்னா வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னாங்க. சரிம்மா நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குன்னு சொன்னானே அம்மாவை பார்த்தீங்கன்னா சிசர் ரெடி கட் பண்ணி பார்சல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்சல் அமிச்சவங்க ரொம்ப சேஃப்டியாக அமிச்சனால பேக்கிங் வந்து செம்ம கஷ்டமாக இருந்தது. எப்படியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஒரு மாதம் முன்னாடி வந்து கிச்சனுக்கு அம்மா டப்பா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆர்டர் பண்ணது இப்போ தான் வந்து டெலிவரி ஆயிருக்கு. ஸோ அம்மா ஓப்பன் பண்ண டப்பாக்குள்ள டப்பான்னு சொல்லி கிட்டத்தட்ட 24 டப்பா வந்தனால அம்மா பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்காக அம்மா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ரோட்டு தான் செஞ்சுதாங்க. ரோட்டு எதுவுமே இல்லை கைஸ், நார்மல் சப்பாத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும். சுட சுட இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா நெய் ஊற்றி தொட்டுக்க காயோட பார்த்தீங்கன்னா தயிரில் முக்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் எப்போ சப்பாத்தி பிடிக்காத போது எனக்கு அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் போல் நானும் ஒய்ஃபோ ஊர் பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க இந்த பார்க்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்காக தனி ஒரு ஏரியாவே இருந்தது. பார்க்க வந்து சூப்பராக என்விரான்மெண்ட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நீட் அண்ட் கிளீனாக. கரண்ட் பார்க்கில் வந்தோடனே அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி விளையாடிருந்தா பார்க்க வந்து சந்தோஷமாக இருந்தது. இந்த பார்க்கில் பசங்க விளையாடுறதுக்கு மட்டும் இடம் இல்லாமல் நமக்கு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டருக்கு வாக்கிங் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஊரப்பாக்கம் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பார்க்கில் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடலாம் சொல்லி எங்கள் ஃபேவரட் ஸ்பாட்டான தோலா ஃபுட் கார்னருக்கு வந்திருக்கோம். நான் கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சென்னைக்கு வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தோசை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எந்த ஹோட்டல் போனாலும் ஃபர்ஸ்ட் தோசை தான் ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னைக்கு vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.